சமந்தா அவங்க சமந்தா. பேசும்போது பாத்தீங்கன்னா உன் கால் தரையில படல, ஒரு குட்டி பாஸ் இருக்கும். Correct. அதுக்கப்புறம் நீ நிதானமா இல்ல, ஆமா. உன் கால் தரையில படல, முதல்ல வந்து நில்லு, அப்புறம் சொல்லு. அப்புறம் வந்து சொல்லு. அது ஒரு ஃப்ளோவா ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்களா அந்த டைம்? ரிதமேட்டிக்கா இருக்கும். அது எழுதும் போது எதை நினைச்சு எழுதுனீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? எதை நினைச்சு இல்ல, நம்ம பொதுவா வந்து நான் வந்து பேசிக்கா வந்து ஒரு கவிஞன். அதனால இந்த ரிதமேட்டிக்கா எழுதுறது வந்து நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து சூர்யா வந்து ஒரு பயங்கர கேங்ஸ்டர் அவர் படத்துல. அவரு ஒரு காரணத்துக்காக இந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். இவன் வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என்னை வந்து லேட்டா கொண்டு போய் விடுன்னு சொன்னோன்னே கதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு வேற யாராவது நல்ல பையனை பார்த்து நீ லவ் பண்ணலாம் சொல்லிட்டாரா, கதையில போயிடுச்சா? அவ வந்து நான் ஒரு நல்ல பையனை பார்த்துட்டேன், உடனே தான் நான் லவ் பண்ற பையனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா. யாருன்னு கேட்பா, நீ தான் அப்படின்பா. லூசா நீ, உனக்கு நான் ஒரு சஜஷன் தான் கொடுத்தேன், நீ அதுக்காக நீ என்னையே லவ் பண்ணு சொல்லியா? என் வாழ்க்கை வேற, உங்க அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படிலாம் சொல்லுவார்ல. அப்போ அந்த பொண்ணோட கால் தரையில படாது, நிதானமா இருக்க மாட்டா. அப்போ சூர்யா சொல்ற டைலாக் தான் அது, நீ நிதானமா இல்லை, உன் கால் தரையில படலை, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு, போமான்னு சொல்லிடுவாரு. இதை தான் திருப்பி வந்து அவ சொல்றா. ஆக்சுவலா சமந்தா சொன்னது செம்ம ஹிட். அந்த சமந்தா பாட்டுல சொன்னது வந்து பாட்டுக்கு நடுப்புற வந்துருச்சு அது. ஆ, இந்த காதல் ஆசை யாரை விட்டதோ விட்டதோ அந்த பாட்டுல